Hi viewers, welcome to TNPSC Skill Academy. நம்ம சேனல்ல previous year questions and various topics discuss பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம aptitudeல இருந்து ஒரு புது டாபிக் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா percentage. Percentage related questions என்னெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, எப்படிலாம் கேட்கலாம், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டைரக்டா கொஷின்ஸ் போயிடலாம். ஒரு தொகையின் 15% என்பது ரூபாய் 3000 எனில் அந்த தொகையை காண்க. Find the total amount if 15% of it is rupees 3000. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 18,000, 20,000, 21,000, 25,000. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்க. ஒரு தொகையோட 15% மதிப்பே 3000 ரூபாய். ஸோ அதை நோட் பண்ணிப்போம். ஒரு தொகையின் 15% ஈக்குவல் டு 3000. இப்போ நம்மள்ட்ட கேட்கறது டோட்டல் அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த 15 பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? 15 டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல் ஈக்குவல் டு 3000. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டோட்டல் அமௌண்ட்டு தான். ஸோ டோட்டலுங்கிறதால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 100 என்ன ஆகும்னா இங்கே நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை ஆகவும் இந்த 15 இங்கே டினாமினேட்டருக்கு போகும். ஸோ டினாமினேட்டருக்கு போகிறதால இது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு 3000 இன்ட்டு 100 டிவைடட் பை 15. இந்த 15ஆல் 3000 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 15s ஆர் ஈக்குவல் டு 30 அண்ட் 00 அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 200 இன்ட்டு 100, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 20,000. 200 into 100 is equal to 20,000. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு சால்வ். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு வகுப்பில் 40% பேர் மாணவர்கள், 60% மாணவிகள் தரம் பெற்றவர்கள். மொத்த மாணவ மாணவிகளில் 40% தரம் பெற்றவர்கள். வகுப்பின் மொத்த மாணவ மாணவியர்களின் எண்ணிக்கை 50 எனில் தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. So in a class, 40% of students are boys, 60% of girls are rank holders. 40% of students are rank holders. Find the number of boys with rank if a class strength is 50. So total classல உள்ள strength எவ்வளவு? boys ஓட count என்னன்னு தெரியணும், girls ஓட count என்னன்னு தெரியணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50ங்கிறதால பாய்ஸ் 40%. ஸோ 40% ஆஃப் 50 இஸ் ஈக்குவல் டு 20. 40% ஆஃப் 50 ஈக்குவல் டு 20. ஸோ 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 போடுங்க. ஸோ 50யும் 100ஆல் டிவைட் பண்ணும்போது we will get 2. ஸோ 2ஆல் 40 டிவைட் பண்ணிங்கன்னா you will get 20. ஸோ 20 பாய்ஸ் ஆர் தேர். அப்போ ஒரு கிளாஸில் 20 பாய்ஸ் இருக்கிறாங்கன்னா மீதி எவ்வளோ பேர்? 50 மைனஸ் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 50. அதிலிருந்து பாய்ஸ் கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் தி கிளாஸ் you will get. Total number of girls in the class you will get. அடுத்ததா இப்போ total number of rank holders பார்த்தீங்கன்னா on a whole total number of rank holders 40% of 50. 50 is total number of students. So 40% என்ன again இங்கே கிடைச்ச அதே 20 தான் இங்கே கிடைக்கும்.
மொத்தம் இருக்கக்கூடிய 50 மாணவர்கள்ல 20 மாணவர்கள் ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க. அந்த 20 மாணவர்கள்ல 60% ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் ரேங்க் ஹோல்டர்ஸ். 60% ஆஃப் கேர்ள்ஸ். அப்ப கேர்ள்ஸோட கவுண்ட் என்ன? 30. இந்த 30 பேர்ல 60% மாணவிகள் ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்கிறாங்க. அப்ப 60% ஆஃப் கேர்ள்ஸ் ரேங்க் ஹோல்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 60%. ஸோ எப்படி எழுதலாம்? 60 divided by 100 into 30 into 30. ஸோ இந்த ஒரு சைஃபர் இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ரெண்டு சைஃபரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 6 into 3 18. 6 into 3 18. ஸோ கேர்ள்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆர் 18. நமக்கு தெரியும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆர் 20. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வித் ரேங்க். ஸோ கேர்ள்ஸ் ரேங்க் ஹோல்டர் தெரியுது, டோட்டல் ரேங்க் ஹோல்டர் தெரியுது. அது ரெண்டுலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பாய்ஸோட ரேங்க் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாய் ரேங்க் ஹோல்டர்ஸ் ஆர் 20 minus 18. So we will get answer as 2. So boys rank holders எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. Boys rank holders எண்ணிக்கை is 2. So இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ கொடுத்திருக்க கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் 50. அதில் 40% பேர் மாணவர்கள்னா மீதி 60% பேர் மாணவிகள். ஸோ 20, 30 அந்த ரேங்க்ல இருக்காங்க. அந்த மொத்த மாணவர்களில் 40% பேர் ரேங்க் ஹோல்டருங்கிறதால 20 பேர் ரேங்க் ஹோல்டர்ஸில் வராங்க. மாணவிகளில் 60% ஆஃப் மாணவிகள் ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கிறதால அதில் 18 நமக்கு கிடைக்குது. மொத்த ரேங்க் ஹோல்டர்ஸ் 20, கேர்ள்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ் 18. அது ரெண்டுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாய்ஸோட ரேங்க் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை இஸ் 2 அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 2013 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,25,000. அடுத்த ஆண்டில் அது 7% அது அதிகரித்தால் 2014 மக்கள் தொகையை காண்க. In 2013, the population of a town is 1,25,000. If it is increased by 7% in the next year, find the population in 2014. So, முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? Initial population, அதாவது in 2013ல 1,25,000. அடுத்தது என்ன சொல்றாங்க? 7% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப 7% ஆஃப் இன்க்ரீஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். ஸோ இனிஷியல் இன்க்ரீஸ் இந்த பாப்புலேஷன் 7% இஸ் பர்சன்டேஜை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? இங்கே 7 divided by 100, அப்புறம் 1,25,000 அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே 2 சைஃபர் இருக்கு, இங்கே 2 சைஃபரை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 7 into 1,250. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8,750 கிடைக்கும். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க? மொத்த பாப்புலேஷன் என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க 2014ல். ஸோ 1,25,000 ப்ளஸ் 8,750. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுதான் 1,33,750. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவிகித மாணவர்கள் வேதியியல், உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர்? Among the 50 students in a class, what percentage of students like biology and chemistry? ஸோ அது ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. 50 மாணவர்களில் 6 மாணவர்களுக்கு மேத்ஸ் பிடிச்சிருக்குது, 12 மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிச்சிருக்குது, 15 மாணவர்களுக்கு கெமிஸ்ட்ரி, 8 மாணவர்களுக்கு பயாலஜி, 9 மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க.
மொத்த மாணவர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 50 மாணவர்கள். ஸோ இந்த 50 மாணவர்களில் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கிறவங்க எத்தனை பேர்? 15. கெமிஸ்ட்ரி இஸ் 15, பயாலஜி இஸ் 8, பயாலஜி இஸ் 8. ஸோ இப்போ இது ரெண்டையுமே பிடிச்சவங்க கவுண்ட்னா அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23. ஸோ 23 பேர் 50 பேர் இருக்க கிளாஸில் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் பிடிக்குதுன்னா அப்போ அதோட பெர்சன்டேஜ் என்ன? 23 divided by 50 into 100. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? இங்கே 50ஐயும் 100ஐயும் ரெடியூஸ் பண்ணும்போது வில் கெட் அஸ் 2. 100ஆல் 50ஆல் டிவைட் பண்ணும்போது வில் கெட் 2. ஸோ 23 into 2, 46%. ஸோ 46% of students likes both chemistry and biology. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000 எனில் 12,000, அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1,200. அவரின் சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றின் சதவிகிதத்தை காண்க. ஷியாம்ஸ் மந்த்லி இன்கம் இஸ் rupees 12,000. He saves 1,200. Find the percentage of his saving and his expenditure. ஸோ ஷியாமோட வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,000. அவர் சேமிக்கக்கூடிய தொகை 1,200. ஸோ அப்போ செலவு பண்ணக்கூடிய தொகை வருமானம் மைனஸ் சேமிப்பு. வருமானம் 12,000, சேமிப்பு 1,200. ஸோ செலவு பண்ணக்கூடிய தொகையை பாருங்கள் 10,800 ரூபாய் அவர் செலவு பண்ணுறாரு. 10,800 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அப்போ இதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ முதல்ல செலவோட பர்சன்டேஜ் சேமிப்போட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சேமிப்போட சதவிகிதம் பாருங்கள். வருமானம் 12,000, சேமிப்பு 1,200. அப்போது 12,000ல் 1,200 தான் சேமிக்கிறார். 10% ஆஃப் வேல்யூ தான் அவர் சேமிக்கிறார். அதாவது இந்த 12,000-ஐ 1,200ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? 10. இந்த 12,000-ஐ 1,200ஆல் டிவைட் பண்ணும்போது யூ வில் கெட் 12,000 divided by 1,200. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆகிடும். 12 120ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும் இங்கே. ஸோ அந்த 10% தான் சேமிப்போட சதவிகிதம். சேமிப்போட சதவிகிதம் 10% மட்டும்தான். அப்போ செலவோட சதவிகிதம் என்ன இருக்கும்? 100 minus 10, 90%. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னது? சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ். சேவிங் இஸ் 10%, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 90%. ஸோ இந்த காம்பினேஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்ததனால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு. Due to increase of 30% in the price of a color TV, the sale is reduced by 40%. What will be the percentage change in the income? ஸோ இதுக்கு நமக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெட் எஃபெக்ட் ஆன் இன்கம் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A + B + AB divided by 100. ஏங்கிறது என்னென்னா எவ்வளவு சேஞ்ச் இன் தி percentage. B also எவ்வளவு சேஞ்ச் இன் தி percentage. ஸோ இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ன்னும் டிக்ரீஸ்னா மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில் டேக் இட் அஸ் ஏஎஸ் +30 பிகாஸ் விலை அதிகரிக்கிறதால அதை ஏவை +30 எடுத்துப்போம்.
B is minus 40%. ஸோ மைனஸ் 40 எடுத்துக்கணும், அதோட விற்பனை குறையிறதால. ஸோ நெட் எஃபெக்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 30 minus 40 plus 30 into minus 40 divided by 100. இந்த இதில் இந்த சைஃபருக்கும் இந்த சைஃபருக்கு என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி 30 plus into minus minus ஆகிடும். ஸோ 30 minus 40, ஸோ minus 10. ஸோ minus 10 plus 3 into minus 4 minus 12 ஆகிடும். ஸோ minus 10 minus 12. ஸோ ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு minus 22%. ஸோ மைனஸில் வரதால 22% நிகர வருவாயில் ஏற்படக்கூடிய மாற்றம். 20% of values is in the decrease. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching our TNPSC Skill Academy.